கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 32:8. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். Psalm 32:8. I will teach you the way which you should go. அன்பான சகோதர சகோதரிகளே, யாக்கோபு அண்ணனை பகைத்து தாய் தகப்பன் சொற்படி தன் மாமா லாபான் வீட்டுக்கு கிளம்புகிறார். கோலும் தடியுமாய் கிளம்புகிறார். இரவு நேரத்தில் கல்லை தலையணையாக வைத்து உறங்குகிறார். ஒரு ஏணி இருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்து அவனுக்கு சொப்பனம் வெளிப்பட்டது. கர்த்தர் அவனோடு பேசுகிறார், உடன்படிக்கை செய்கிறார். யாக்கோபு தன் மாமா லாபானிடம் செல்கிறார். அநேக வருடங்கள் அங்கு இருந்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று அருமையாய் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறார். ஞானமாய் சில காரியங்களை செய்து நிறைய சம்பாத்தியம் பண்ணிக்கொள்கிறார். மீண்டுமாய் தகப்பனண்டை திரும்பி வருகிறார். அண்ணனோடு சமாதானம் ஆகிறார். இப்படியாய் யாக்கோபை வழிநடத்தின தேவன் இன்று உங்களையும் என்னையும் வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை கைவிடுவாரோ? ஒரு நாளும் கைவிடார். தகப்பனும் தாயும் நம்மை கைவிடலாம். நாம் எதிர்பார்க்கும் உறவுகள், அன்புக்குரியவர்கள் நம்மை கைவிடலாம். ஆனால் நம்மை கைவிடாத கர்த்தர் ஒருவர் உண்டு. நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. கர்த்தரையே முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம். அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எங்களுக்கு வழி காட்டுபவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடிக்கடி நீரில் நடக்கும் படகு விபத்துகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, படகில் செல்லும் மக்களுக்கு பாதுகாப்பை தாரும். மீனவர் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர உதவி செய்யும். அவர்களை பாதுகாத்தருளும். உம்முடைய இரக்கத்திற்காக மிடம் கெஞ்சி நிற்கிறோம். தேவனே, படகில் செல்லும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தருளும். மீனவர் பிரச்சனைகள் வெகு விரைவில் ஒரு முடிவுக்கு வரவும், நல்ல உறவுகளுடன் அண்டை அயலக மக்களோடு அவர்கள் காணப்படவும் மீனவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இந்த ஜெபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கொடாட கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்து விட்டீர். இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.